இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அடுத்து இந்த லிஸ்ட்ல யாரு வந்து இருக்கிறா அப்படின்னா, ரூ. 1 கோடி அண்ட் அபோவ் யாருன்னா ஒரே ஒரு ஆள் தான், இன்னும் ரயான் ரிக்கல்டன். ரயன் ரிக்கல்டன் ஒரு நல்ல ஓப்பனரா இவங்களுக்கு இருந்திருக்காரு. சோ இவரையும் இவங்க தூக்க மாட்டாங்க. சோ இந்த டாப்ல இருக்கிற இந்த எல்லாருமே 1 கோடி அண்ட் அபோவ்க்கு இவங்க யாரெல்லாம் ரீடைன் பண்ணாங்களோ, வாங்குனாங்களோ எல்லாருமே வொர்த் த மனி. ஒரே ஒரு டவுட் நம்ம எங்க திரும்ப வைக்கிறோம் அப்படின்னா, தீபக் சஹார கொஞ்சம் கம்மி அமௌண்ட் ஒரு 2, 3 கோடி ரூபாய் கம்மியா திரும்ப பைபேக் பண்ண முடியுமா? அந்த 3 கோடி ரூபாய்க்கு வேற ஏதாவது ஒரு பிளேயருக்கு யூஸ் பண்ண முடியுமான்னு இவங்க யோசிப்பதற்கான வாய்ப்புகள் ஒரு 5%, 10% இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சோ அத மட்டும் நான் ஒரு டவுட்ல வைக்கிறேன். இதை தாண்டி நீங்க இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா 75 லட்சம் 75 லட்சம் ரீஸ்டாப்லே, லிசார்ட் வில்லியம்ஸ், ராபின் மின்ஸ், கரண் சர்மானா 50 லட்சம் ரூபாய். இந்த மாதிரி இந்த 50, 30, 75 இதெல்லாம் வெடிய விடுவாங்களா யாராவது? இதுல விட்டீங்கன்னா இதுல திரும்ப 75 லட்சம் ரூபாய்க்கு 50 லட்சம் ரூபாய்க்கு யாரை வாங்க முடியும் நீங்க? திரும்ப ஒரு 2 கோடி ரூபாய் 3 கோடி ரூபாய் 4 கோடி ரூபாய்க்கு வாங்குற பிளேயரை நீங்க அட்டாக் பண்ணுவீங்க. அப்போ உங்ககிட்ட வேல்யூ கையில இருக்கணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி ஒரு 75 லட்சம் 50 லட்சம் 30 லட்சம் இந்த கேட்டகரியில ஒரு 4-5 பிளேயர் நீங்க அட்லீஸ்ட் வெளியே இறக்கி விடணும். அந்த அளவுக்கு இந்த 4-5 பிளேயர் இங்க ஒண்ணும் இல்லாம இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. சோ 4-5 பிளேயரை இறக்கி விட்டு அந்த ஒரு பிளேயரை வாங்குவதற்காகலாம் இவங்க யோசிக்க மாட்டாங்க. சோ என்ன பொறுத்த வரைக்கும் நடக்காது.